நான் எங்கள் காதல் கதையை சொல்கிறேன், கேளுங்க. நான் செகண்ட் இயர் படிச்சுட்டு இருந்தப்போ எங்கள் காலேஜில் வச்சு நான் முறையாக என் அயலியை பார்த்தேன். அந்த மொமெண்ட்டை இப்போ நினச்சா கூட அப்படியே என்ன அப்படியே 6 வருஷம் பின்னாடி கூட்டிகிட்டு போயிடும். அது நான் சாகுற வரைக்கும் எனக்கு மறக்காது. அக்கா, நான் அப்பப்போ என்னோட இந்த பர்த்டே இருக்குல்ல, பர்த்டே கூட அப்பப்போ மறந்துடுவேன். ஆனால் நான் அயலிய முதல்ல பார்த்த அந்த நாளை மறக்கவே மாட்டேன். அயலிய நான் பார்த்த அந்த செகண்ட், இவ இல்லாம உனக்கு லைஃபே இல்லடா சிவான்னு தோணுச்சு. கடவுள் இவங்களுக்காக தான் இவங்களை ஆல்ரெடி படைச்சிருக்காருன்னு சொல்லுவாங்கல்ல, அது எந்த அளவுக்கு உண்மைன்னு நான் அன்னைக்கு தெரிஞ்சுக்கிட்டேன். அந்த செகண்டே நான் ஸ்டடி. அந்த செகண்டே நான் இவகிட்ட சரண்டர் ஆயிட்டேன். அப்ப இருந்து இப்ப வரைக்கும் எனக்கு துணையா, என் சொந்தமா, என் ஃப்ரெண்டா, என்னோட ரோல் மாடலா, என் காதலியா, என் பொண்டாட்டியா, என் அம்மாவா, என் அயலிதான் என்னை வழி நடத்திட்டு இருக்கா. She is my love, she is my life, and she is my wife. டேய் சிவா டேய், கை கொடு, கையை கொடு. Hailey, I love you. ஹலோ, என்னடா வேலையை முடிச்சியா? இன்னும் இல்லை, ஆனால் சீக்கிரம் அந்த டாக்குமெண்ட்டை எடுத்துருவேன். இன்னும் முடிக்காம என்னடா பண்ணிட்டு இருக்க? அங்க என்ன உன் ஃபேமிலியோட ஜாலியா இருக்கியா? இந்த பார் கபிலா, நாளைக்கு மட்டும் அந்த டாக்குமெண்ட் கான்ஃபரன்ஸுக்கு போச்சு, அப்புறம் என்ன நடக்கணும் எனக்கே தெரியாது. வருமா, நான் தான் அதுக்குள்ளே எடுத்து தரேன்னு சொல்லியிருக்கேன்ல. நான் ஒன்றும் ட்ரை பண்ணாமலாம் இல்லை. என் அக்கா அதை எங்க வச்சிருக்காங்கன்னு தெரியல. நானும் அதை தேடிக்கிட்டே தான் இருக்கேன். பார் கபிலா, நான் மறுபடியும் சொல்றேன், அந்த டாக்குமெண்ட் எங்கிட்ட வரலன்னா என்னை விட உனக்கு தான் பிரச்சனை ஜாஸ்தி. நாளைக்கு டாக்குமெண்ட் கான்ஃபரன்ஸுக்கு போகாது, அதுக்குள்ள உன் கைக்கு வந்து சேரும். போனவை அவன் ஏதாவது சொதப்பட்டோம், அப்புறம் இருக்க அவனுக்கு. இன்னொரு ட்ரிங்க் ஃபிக்ஸ் பண்ணு. பாவை வேணாண்டா. பாவை பாவை, என்னடி பண்ணிட்டு இருக்க? இவர் எதுக்கு இப்ப இங்க கூட்டிட்டு வந்த? உங்களுக்கு இங்க என்ன வேலை? போங்க வெளியே. நானா ஒண்ணு இங்க வரல, பாவை தான் கூட்டிட்டு வந்தா. பாவை, இப்ப என்ன உனக்கு வேணும்? என்ன இவரு இங்க தூங்கணுமா? என்னடி நினைச்சிட்டு இருக்க நீ? அதெல்லாம் முடியாது. நீ முதல்ல அவரை போ சொல்லு வெளியே.
நீ எப்படி கேட்டாலும் எதுக்கு நான் சம்மதிக்க மாட்டேன். குழந்தை கேக்குறானா நீங்க கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டீங்களா? என்ன எல்லாரும் முன்னாடியும் நீங்க பேசுனதை வச்சு நான் அப்படியே மாறிடுவேன்னு நினைச்சிட்டீங்களா? அதெல்லாம் ஒரு நாளும் நடக்காது. இந்த பாரு, நான் ஒன்னும் உன்னை இம்ப்ரெஸ் பண்றதுக்காக அப்படி பேசல. என் மனசுல என்ன இருந்ததோ அதைத்தான் நான் அங்க சொன்னேன். இப்பவும் நான் இங்க வரணும்னு சுத்தமா யோசிக்கவே இல்லை. என் பொண்ணு கூட்டிட்டு வந்துட்டா. இவ பேச்சை என்னால தட்ட முடியாது. பாரு, நமக்குள்ள என்ன பிரச்சனை வேணாலும் இருக்கலாம். அதெல்லாம் புரிஞ்சுக்கிற பக்குவம் பாவைக்கு இப்போ இல்ல. ஆனா ஒரு அப்பாவா எனக்கு என் குழந்தையோட சந்தோஷம் முக்கியம். அதனாலதான் இவளுக்காக நான் அசிங்கப்பட்டாலும் பரவாயில்லன்னு சொல்லி இங்க வந்தேன். ஆனா ஒண்ணு, டிவோர்ஸ் மேட்டர்ல நான் உறுதியா இருக்கேன். அதுல எந்த மாற்றமும் கிடையாது. நான் இதையும் அதையும் வேற வேறையா தான் பாக்குறேன். ஒரு வேலை உனக்கு பாவையோட சந்தோஷம் முக்கியமே இல்ல, எனக்கு அதையும் இதையும் தனித்தனியெல்லாம் பார்க்க முடியாதுன்னு சொல்லு. நான் என் பொண்ணை என் ரூமுக்கு கூட்டிட்டு போறேன். எல்லாம் இந்த பாவையால வந்தது. அடம் பிடிச்சி காரியத்தை சாதிச்சிடுறா. சிவா, சிவா. விடாயிலு, என்ன? நீ போய் தூங்கு, நான் வந்துடுறேன். போ சிவா, இந்த நேரத்துல எங்க போறீங்க? ஒழுங்கா வந்து படுங்க. வந்த இடத்துல ஏதாவது பிரச்சனை ஆயிட போகுது. அதெல்லாம் ஒன்றும் ஆகாது. நான் இங்கே வெளியெல்லாம் போகல, நான் இங்கே தான் அப்படியே ஒரு வாக்கிங் போயிட்டு வந்துடுறேன். வாக்கிங். பாத்தியா ஐலி, அக்காவும் வாக்கிங் போயிட்டு இருக்கிறாங்க. நானும் இதே தான் சொல்றேன், ஆனா நீ தான் விட மாட்டேங்கிற. நீ வா போலாம், வா. சிவா, 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 சிவா. ஐலி, நீ சிவா, வா, வா. சிவா, வேண்டாம் சிவா. சொன்னா கேளுங்க. அண்ணி, ஆய்க்கா. என்ன இலி, இந்த நேரத்துல எங்க போறீங்க? வாக்கிங் போனோன்னு கிளம்பினாரு அண்ணி. சொன்னா கேட்க மாட்டேங்கிறாரு. அக்கா நீங்களே சொல்லுங்கக்கா, வாக்கிங் போறதுல என்ன தப்பு? அக்கா நீங்களே இப்போ அதான்க்கா பண்ணிட்டு இருக்கிறீங்க. நான் மட்டும் வாக்கிங் போக கூடாதா? என்னாச்சு அண்ணி? நீங்க தூங்காம இந்த நேரத்துல ஏன் வெளியே நின்னுட்டு இருக்கீங்க? சிவா, நீ என் ரூம்ல படுத்துக்கோ. நான் உங்க ரூம்ல ஐலி கூட படுத்துக்கிறேன். நான் எதுக்கு உங்க ரூம்ல போட்டுக்கணும்? நீங்க ஏன் ரூம்ல போட்டுக்கணும்?